ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ ஒரு மேஜிக்கலான ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். இது ரோஸ் செடிக்கான ஒரு ஃபெர்டிலைசரு. ஒன்றும் இல்லைங்க, வெங்காயத்தோல் தான். அதை 2 நாள் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நல்லா ஒரு குச்சி வச்சு கிண்டிட்டு இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2 நாள் ஊறினதுனால அந்த அதனுடைய சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் அடங்கிடுச்சிங்க. இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க இப்போ ஃபில்டர் பண்ணலாம். இது ரோஸ் செடிக்கும் இந்த ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம். எல்லா வகையான பூச்செடிக்கும் நம்ம இந்த ஃபெர்டிலைசரை பயன்படுத்தலாம். ஒரு ஈஸியான ஃபெர்டிலைசர் தாங்க. இதை நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிட முடியும். கிச்சனில் கிடைக்கிற வெங்காய தோலை நம்ம இது மாதிரி செஞ்சு செடிக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும். வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், அதில் தான் கசடு லேட்டாக வந்துடுச்சு. இப்போ இதில் 1 கிளாஸ் எடுத்துக்கிறோம். அது கூட நம்ம 1 கிளாஸ் வாட்டர் சேர்த்துக்கலாம். அப்படியே நம்ம அதை கொடுக்கக்கூடாது. அது கூட தண்ணி கலந்து தான் நம்ம செடிக்கு கொடுக்கணும். வாங்க இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன் 1 கிளாஸு. இதை நல்லா கலக்கி விட்டு செடிக்கு நம்ம இதை கொடுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுருங்க அப்படியே. இப்போ ரோஸ் செடிக்கு தான் இதை நான் கொடுக்க போகிறேன். அதில் இருக்கிற பில்லெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், பிங்க் கலர் ரோஸ் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஃபெர்டிலைசரை அந்த செடிக்கு ஊற்றி விட்டுடுறேன். இது மண் பானையில் தான் அந்த செடியை நான் வச்சுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து